ஏப்பா ராகவா, அப்பா கருப்பா, என்னண்ணே? எல்லாரும் இங்க வாங்க. வந்து ஆளுக்கு ஒரு இளநீ சாப்பிட்டு அப்புறம் போய் வேலையை பாருங்க. ஏப்பா வேலு, என்னாச்சு உனக்கு? ரொம்ப டல்லா இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? முதல்ல ஒரு இளநீ குடி. இல்ல வேணாண்ணே, டாக்டர் சுகர் அதிகமாக சொல்லிக்கிறாரு. ஸ்வீட்டு, மாம்பழம், வாழைப்பழம், இளநீ எல்லாம் சாப்பிடாதுன்னு பேர் லிஸ்டே குடுத்துக்கிறாங்க. இப்ப சுகர் எவ்வளவு இருக்கு? 180. 180 அதிகம் சொன்னாங்க. ஆமாண்ணே. முதல்ல நீங்க எல்லாரும் இந்த சுகரை பத்தி தெரிஞ்சீங்க. சக்கரை வியாதியோட மதிப்பு ஆரம்பத்துல சாப்பிடறதுக்கு முன்னாடி 120, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 200 இருந்தா நார்மல்னு சொன்னாங்க. அப்புறம் 200 180 ஆச்சு, 120 110 ஆச்சு. அதுக்கப்புறம் 180 160 ஆச்சு, அந்த 110 100 ஆச்சு. இப்ப என்னடானாக்கா சாப்பிடறதுக்கு முன்னாடி 90, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140 இருந்தா நார்மல்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு 10 மில்லிகிராம் மதிப்பு குறைய குறைய 50 மில்லியன் நோயாளிகள் கிடைக்கிறாங்க. அதாவது 5 கோடி புதிய நோயாளிகளை உருவாக்குறாங்க. இவங்களை இப்படியே விட்டா ஒட்டுமொத்த தேசத்தையும் நோயாளிகளாக்கி ஐசியூ வார்டுல தள்ளிடுவானுங்க. இவங்க நோக்கமே நம்மள எல்லாரையும் நோயாளிகளாக்கி மாத்திரை திங்க வச்சு பணம் பறிக்கிறதா. இந்த மருந்து கம்பெனி முதலாளிகளுக்கும் டாக்டர்களுக்கும் நாம எல்லாரும் சரியான பாடம் கத்துக் கொடுக்கணும். எல்லாம் இளநீ குடிங்க.